கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை நாளை கூறிக்கொண்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளில் பவனி செல்லுகிறார். அப்படி அவர் பவனி செல்லும்போது அங்கு கூடியிருந்தவர்கள் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து சென்ற ஒரு நிகழ்வை இந்த நாளில் மையமாக வைத்து ஒரு சிறிய தியானத்தை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கு சகரியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, படிக்கலாம். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று அங்கு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய சகரியா பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் வந்தார் என்று அங்கு சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக வந்திருக்க வேண்டும். அதை தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி செல்லும் போது இந்த நிகழ்வை நாம் ஆதாரமாக நாம் பார்க்கிறோம். அப்போ சகரியா தீர்க்கதரிசி சொல்லும் போது கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ கழுதையின் மீது வந்தாரா, கழுதை குட்டியாகிய மரியின் மீது வந்தாரா என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், எது மேலே வந்திருப்பார்னு நமக்கு தெரியல. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வை நாம் கூர்ந்து நோக்கி பார்த்தால் இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை மத்தேயு நற்செய்தி நூலில் நம்ம வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கு 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப கழுதையும் குட்டியும் சேர்த்து என்கிட்ட கொண்டு வாங்க என்று அவர் சொல்லுவதாக வந்து பார்க்கிறோம். அப்போ கழுதையும் குட்டியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எது மேலே வந்தார்? சகரியா தீர்க்கதரிசி சொல்லும் போது கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வந்தார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இங்கே எது மேலே வந்தார் அப்படின்னு கேட்கும்போது மத்தேயு நற்செய்தி நூலில் இந்த 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், அங்கு சொல்லுகிறார், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறிக்கொண்டு உங்களிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறார். அப்ப தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டபடியே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏற்றினார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி கழுதை உயரமாக இருக்கும், குட்டி குள்ளமாக இருக்கும், கழுதை மேலேயும் கழுதை குட்டி மேலேயும் ஏற்றினார்னா எப்படி அது சிறப்பாக இருக்குமா? அது எப்படி நாம் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம்? இல்லை ஒருவேளை ஒரு கழுதை மேலே தான் ஏறி இருப்பார், குட்டி மேலே ஏறி இருக்க மாட்டார் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். அது நமது அனுமானம். குட்டி மேல் தான் வந்தார், கழுதை மீது வரவில்லை. கழுதையின் மீதும் கழுதை குட்டியாக மரியின் மீதும் வந்ததாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். சரி, இதை குறித்து யோவானுக்கு மன்னிக்கவும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷனாக இருக்கக்கூடிய யோவான் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதுறார் பாருங்க.
இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மீது ஏறி போனார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு கழுதை குட்டி மேல தான் போயிருக்கணும், கழுதை அப்ப கூட வந்திருக்கும் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த கழுதை குட்டி எங்கே இருந்தது என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், அதற்கு யார் பதில் சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு பதில் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழிச் சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இருவழி சந்தியில் அப்படிங்கிறார். ஒன்று ஒரு வாசல் அருகே கட்டி இருக்க காண்றார். அப்போ அந்த கழுதைக்குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இருவழி சந்தியில் இருக்கிறது. அது ஒரு வாசல் அருகே கட்டி இருக்கிறது. அந்த குட்டி அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அப்படின்னா 2 வழி போகுது. அது அதில் வந்து ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலில் அந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்காங்க. எது வாசல்? நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படி சொல்லுகிறார். சங்கீதக்காரர் 118ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரின் வாசல் இதுவே, இதற்குள் நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள் என்று பேசுவதாக பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வாசல் இதுவே. எது வாசல்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தரின் வாசலாக இருக்கிறார். நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார் என்று சொல்வதாக பார். வாசல்களை உயருங்கள், அனாதி கதவுகளை திறங்கள் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலையும் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா வாசல்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்கிறாங்க. அது 2 வழி சந்தியில் இருக்கு. ஒன்று எரிகோவுக்கு போகிறது, ஒன்று எருசலேமுக்கு போகிறது. ஒன்று அழிவுக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கிறது, இன்னொன்று சமாதான நகரத்துக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கிறது. அப்போ இந்த 2க்கு நடுவில் அதை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ கட்டி அதை அவுத்துட்டு வாங்க என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் எப்படி எழுதுறாரு பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே அந்த கிராமத்தில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க, மனுஷரில் ஒருவரும், அது கழுதை குட்டின்னு யோவான் சொல்லிட்டாரு. இங்க லூக்கா சொல்றாரு, மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி கட்டி இருக்கு காண்பீர்கள். அப்படின்னா இந்த கழுதை குட்டி என்று அழைக்கப்படுகிறது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியாக அங்கு காணப்படுகிறது என்பது தான் உண்மை. அப்படின்னா அந்த கழுதை குட்டி சபைக்கு முன்னடையாளமாகவும் அந்த கழுதை இஸ்ரேலுக்கு முன்னடையாளமாகவும் அங்கு காணப்படுகிறது என்பதுதான் பார்க்கிறோம். இஸ்ரேல் கழுதைனாவே என்ன அர்த்தம்? அது பொதி சுமக்கக்கூடியது என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். கழுதைங்கிறது அது பொதி சுமக்கக்கூடியது, அது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டது. அப்போ இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பாபிலோனிய அடிமைத்தனம், மேதிய பெர்ஷியன் அடிமைத்தனம், கிரேக்கர்களுடைய அடிமைத்தனம், ரோமர்களுடைய அடிமைத்தனம், இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறவர்களாக நாம் அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா பாபிலோன் சொன்னால் குழப்பத்தின் அடிமைத்தனத்திலே நாம் இருக்கிறோமா? 2வது மேதிய பெர்ஷியா பிளவுபட்ட ராஜ்யம், 2 ராஜ்யம். அந்த பிளவுபட்ட இருதயம் உடையவர்களாக நாம் குந்தி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு? 3வதாக அங்கு கிரேக்கருடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அது கிரேக்கர்கள் அவர்கள் வெண்கலம் போல அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல ஓசை உள்ள, சும்மா வெறுமனே ஓசை எடுக்கக்கூடிய இருதயம் உடையவர்களாக இருக்கிறோமா? 4வதாக அங்கே பார்க்கும்போது ரோமர் என்று சொன்னால் அது அயன் கிங்டம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். நமது இருதயம் இரும்பை போல கல்லான இருதயமாக இருக்கிறதா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படியாக ஒரு அடிமைத்தனத்திலே உட்பட்டவர்களாக நாம் முன்னதாக எகிப்தில் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுதான் அடிமைத்தனம். இது இஸ்ரேல் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டது, இருட்டின் அடிமைத்தனத்திலே இருந்தது, அது குழப்பத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தது, அது ஓசையை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அது பிளவுபட்டதாக இருக்கிறது, அது இறுதிய கடினம் உள்ளதாக இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய கழுதியாக நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது இந்த கழுதை குட்டி எங்கே கட்டுவார்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தில் அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் அப்படிங்கிறார். திராட்சை செடினது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திராட்சை. அப்படின்னா இருவழி சந்தி அருகே வாசல் அருகே கட்டி இருந்த குட்டி அது திராட்சை செடியில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். தன் கோழிகை கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார் அப்படின்னு நற்குல திராட்சை செடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். டபுள் ஃபோர்ஸ் கொடுத்து எழுதுறாரு அந்த இடத்துல. சொல்லிட்டு திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியும் தோய்ப்பான் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்ப திராட்சை ரசத்தில் தன் வஸ்திரத்தை தோய்ப்பான் என்பதாக பார்க்கிறோம். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்றார். அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படி ரத்தம். அப்ப திராட்சை பழங்களின் ரத்தத்திலே அங்கே தோய்ப்பான்கிறார். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் கடவுளுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு வந்து அங்கே சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னு ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்குல திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த திராட்சை செடியில் இந்த கோழிகை கழுதையை குட்டியை அவர்கள் கட்டினார்கள் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 119:17 ரத்தம் போன்ற திராட்சை ரசம் என்று உபாகம் புத்தகத்தில் படிக்கலாம். இதை படிங்க. 32:14 ரத்தம் போன்ற திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். 119:17 உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். அப்பொழுது நான் பிழைத்து அனுகூலமாக இருக்கும்போது அவர் பிழைத்து வசனத்தை கைக்கொள்ளுவார் என்று சொல்லுவதாக வந்து நம்ம பார்க்கிறோம். நாம் அப்படித்தான் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இங்கே சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், உலக ராஜாக்கள் அநீதி உள்ளவர்கள், அவர் ரட்சிக்கிறவர்கள், உலக ராஜாக்கள் பட்சிக்கிறவர்கள், அவர் தாழ்மை உள்ளவர், இவர்களோ மேட்டிமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ராஜாவாக வரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது வருகிறார். அந்த கழுதை குட்டி ஒருவரும் ஒரு காலம் ஏறியதான கழுதை குட்டி, அதோடு கூட வருகிறது கழுதை. அந்த கழுதை வந்து பொதி சுமந்த ஒன்றாக இருக்கிறது. அது அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த கழுதை குட்டியோ ஒருவரும் ஒரு காலம் ஏறியதாத கழுதை குட்டி என்று சொல்லும்போது, நாம் எந்த விதமான சடங்காச்சாரங்களையும் எந்த விதமான வழிபாடுகளையும் நாம் நம்மீது ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் கழுதை குட்டியாகி இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஏறி சுமந்து செல்லக்கூடிய கழுதை குட்டிகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம். அதில் நம்ம ஒரு தெளிவாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் சின்ன கிளாஸில் வந்து இந்த சண்டே கிளாஸில் வந்து பாடுவாங்க, ஒரு சின்ன பாட்டை பாடுவாங்க. இந்த குழந்தைங்களாம் ஒரு பாட்டு பாடுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாடலாமா? குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற தோனி கேட்குதே, துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்த உள்ளம் பொங்கி வழிவதால், துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்த உள்ளம் பொங்கி வழிவதால், குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. கடவுளை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.